மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மழைநீர் சேகரிப்பு திட்டம், அதாவது நீர் ஜல் சக்தி திட்டம் 2018 கொண்டு வந்தது. இந்த திட்டமானது வருங்காலத்தவருக்கான குடிநீரை சேமிப்பதற்கான ஒரு அருமையான திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்தது. இந்த திட்டத்தை மக்களிடையே பரப்புவதற்காக மத்திய அரசு நாடு முழுவதும் மழைநீர் கட்டமைப்புகளை உருவாக்கி அரசு கட்டிடங்கள், பள்ளி கட்டிடங்கள், இல்லங்கள், பொது கட்டிடங்களில் இருக்கின்ற அத்தனை அரசு கட்டிடங்கள்லையும் தனியார் கட்டிடங்கள்லையும் மழை பொழியும் போது வீணாகக்கூடிய மழை நீரை பூமிக்கடியில் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு அருமையான திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்தது. இந்த திட்டத்தின் மூலமாக நாடு முழுவதும் மழைநீர் பூமிக்கடியில் சேகரிக்கப்பட்டு நீரின் தன்மை உயர்ந்ததாக மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. நிலத்தடி நீர் உயர்ந்ததாக மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. அந்த வகையிலே தமிழ்நாட்டிலும் இந்த திட்டம் மிக சிறப்பாக செயல்படுத்தப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக வேலூர் மாவட்டத்தில் இருந்த வேலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் சண்முக சுந்தரம் ஐஏஎஸ் அவர்கள் வேலூர் மாவட்டத்தை முன்மாதிரி மாவட்டமாக மழைநீர் சேகரிப்பிலே கொண்டு வந்தார். அவர் மழைநீர் சேகரிப்பிற்காக வேலூர் மாவட்டத்தில் இருந்த ஏரி, குளங்களை ஆழப்படுத்தி மழைநீரை சேகரித்ததற்காக தமிழ்நாட்டிற்கான விருதை வேலூர் மாவட்டம் பெற்றது. அந்த வகையிலே அந்த வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த நானும் எங்கள் பள்ளியில் மழைநீரை சேகரிப்பதற்காக எங்கள் பள்ளியில் ஒரு 5000 சதுரடி பரப்பில் பள்ளி இருக்கிறது. அந்த பள்ளியிலே இருக்கின்ற 5 கட்டடங்களில் மழைநீர் கட்டமைப்புகளை ஏற்படுத்தியிருக்கோம். மீதி இருக்கின்ற திறந்த வழிப்பகுதி, விளையாட்டு மைதானம், வழிபாட்டு இடம் போன்ற இடங்களில் பொழியும் மழைநீர் கூட வீணாகாமல், ஒரு சொட்டு நீரும் வீணாகாமல் மழைநீர் சேகரிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு ஒரு 7 உரைகள் கொண்ட ஒரு குழி அமைக்க வேண்டும் என்று குழியை தோண்டினேன். குழி தோண்டும் போது மிகப்பெரிய அளவில் குழி வந்துவிட்டது. அந்த காட்சியை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அதனால் இதுக்கு வீணாக்கணுன்ட்டு இன்னும் கூடுதலாக 7 மழைநீர் சேகரிப்பு உரைகளை பெற்று குழிக்குள்ளே இறக்கி விட்டேன். குழிக்குள்ளே இறக்கி விட்டு அதில் தண்ணி இருக்கிறத பார்ப்பீங்க. அந்த தண்ணி மழை தண்ணீர் தான். அந்த தண்ணி சேர்ந்துச்சுங்க. அதனால் அந்த குழி மேலே மூடி போட்டு மூடிட்டு சுற்றிலும் மண் நிரப்பிட்டு அது மேலே ஜல்லிகளை பரப்பி மழை பொழியும் போது ஒரு துளி மழை கூட வீணாகாமல் இருக்கின்ற அந்த பள்ளி வளாகத்தினுடைய அனைத்து மழை வெள்ளமும் அந்த வழியாக தான் வரணும். அந்த வழியை எல்லா தண்ணீரும் அந்த குழியில் இறங்குற மாதிரி திட்டம் போட்டு மழை பொழியும்போது அந்த குழியிலே செல்வது போல் வடிவமைத்து விட்டு, இதனால் மழை பொழியும்போது எல்லா தண்ணீரும் அதுக்குள்ளே போகிற காட்சியும் பார்த்தோம். அதனால் ஒரு பொட்டு நீர் கூட, மழை நீர் கூட வீணாக வெளியில் சென்று கால்வாயில் கலக்காத மாதிரி ஒரு அழகான ஒரு வடிவமைப்பை ஏற்படுத்தி எங்கள் பள்ளியில் மழைநீர் உட்கட்டமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறேன். இதுக்கான நிதி பள்ளி நிதியோ அரசு நிதியோ இல்லை. இதுக்காக ஒரு 65,000 ரூபாய் என்னுடைய சொந்த நிதியை செலவிட்டு இந்த மழைநீர் உட்கட்டமைப்பு பணியை முடித்திருக்கிறேன். அதற்கான கல்வெட்டு இறுதியாக சுவற்றில் இருப்பதை பார்ப்பீங்க. இப்போ பாருங்கள், மழை வந்துட்டு இருக்குங்க. அந்த மழை வடிஞ்சு வருகின்ற தண்ணி முழுக்க அந்த மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பில் ஏற்படுது. அதுக்கு கூட சிமெண்ட்டு பூசு வேலை செய்து வெளியில் செல்லாத மாதிரி தடுத்துட்டு மொத்த தண்ணியை உள்ளே வர மாதிரி செஞ்சுட்டேன். அதுபோல் ஒரு அருமையான திட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறேன்.
இந்த திட்டத்தை கொண்டு வந்த மத்திய அரசுக்கு நன்றி. இது மட்டுமல்லாது பல்வேறு அரசு கட்டிடங்களில் இந்த பணியை செய்திருக்கேன். அது இல்லாமல் எனது இல்லத்தில் கூட இந்த பணியை நான் செய்திருக்கேன். அதுவும் நீங்கள் அதற்கான தனி வீடியோவும் இன்னொன்று பதிவு செய்திருக்கிறேன். நன்றி, வணக்கம்.